வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்னேக் பாபு எடுத்து சின்ன தொட்டியில் விட போறோம். ஃபர்ஸ்ட் சின்ன தொட்டியை பார்ப்போம் வாங்க. இதுதான் நம்மளோட சின்ன தொட்டி. இந்த தொட்டில நம்ம வந்து விட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அரோனா வச்சு வளர்த்தோம். யார் செத்துடுச்சு. கண்ணீரஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டினோம். நம்ம சேனலில் டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க. கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி அந்த கண்ணீரஞ்சி போஸ்டர் எவனே எடுத்து பார்க்குறோம். 36 வியூஸில் முடிச்சு அந்த போஸ்டர் மெயிலே. வாங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்னேக் பாபு தூக்கிட்டு போவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாபு வேர் ஆர் யூ ஹியர். தொட்டி கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுல. இப்போ ப்ரோ நீங்கள் கையில் பிடிக்க போகிறீங்களா, வாயில் பிடிக்க போகிறீங்களா, வாழையில் பிடிக்க போகிறீங்களா? வாழை சார் ரொம்ப வாயில் பிடிப்பார் நினச்சி வாழையெல்லாம் பிடிக்கிறார். பார்த்தீங்கன்னா சார் வந்து வலையில் பிடிக்க போகிறாரு. அரோனாக்கு எதுவும் ஆகாமல் தான் பரவாயில்ல. இந்த பார்த்தீங்க எதுக்கு நம்ம ஸ்னேக் பாபு தூக்கி அங்கே விட்றோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேக் பாபு நம்ம அரோனா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல. ஸோ அதனால தான் கையில் டைப் பண்ணலாமா? நான் பாம்பு நெளியுது. ஓடுற ஓபன். ஓய் 6 முடியலாம். சரி, இதான் இன்மென் ஸ்னேக் பாபுவின் புது வீடு. வெல்கம் பாபு. ஆசைப்படுறையோ இல்லையோ இதுதான் வீடு. நீ பெருசாகிற வரைக்கும். ஆமாம். அதுக்கடுத்தது உன்னை அலிகேட்டர் வீட்டுக்குள்ளே போடலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் என்ன அலிகேட்டர் சின்னதாக இருந்தால் போட்டிருப்போம். அடுத்த பிளான் என்னன்னா இப்போ நாங்கள் 10th படிக்கிறோங்க. 10th முடிச்சுட்டு ஆளுக்கு பாதி காசு போட்டு அரஃபைமா வாங்கலான்னு இருக்கோம். எஸ், சேர்த்து அலிகேட்டர் வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கோங்க. அது அந்த ரெண்டையும் நாங்கள் எங்கே வளர்க்க போகிறோன்னா அரஃபைமாவும் அலிகேட்டர் எங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அந்த அப்டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலே இருக்கும். இன்னொன்று யூடியூப் சேனல் KSK லைன் இந்த சொல்லிட்டான்ல, இந்த KSK லைனு. அதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்காக எங்களுக்காக லைக் பண்ணுங்க, இந்த மூஞ்சிக்காக பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதேமே KSK லைனுக்கும் சப்ஸ்கிரைப்பும் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேங்க, லைக்கும் போட்டு விட்ருங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்ஸ்கிரைப்ஸ் லைக்ஸை பார்த்து தான் நான் வீடியோ போடணும் எனக்குன்னு ஒரு ஆர்வம் வரணும். உங்களுக்காக கேட்குறேன், உங்களுக்காக நான் கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் போடுறீங்களோ அதை பார்த்து நான் பயங்கரமாக செய்வேன். மீன் வீடியோ மட்டும் இல்லைங்க, கேம் வீடியோவும் போடுவேன். ப்ளஸ் ஏதாச்சும் மூவி ரிவ்யூஸ் ஏதாச்சும் வேணும்னு கேட்டால் நான் அதுவும் போடுவேங்க. அப்புறம் இந்த கேம் வீடியோ நம்ம சேனல் ஓடிட்டு இருக்கு. இது டப்பா கேமுங்க. நம்ம கொஞ்சம் இந்த டப்பா கேமாங்க ஜுராசிக் வேர்ல்ட் போட்டு சும்மா ஃபயரை தெறிக்க விடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 3ஆம் தேதி பட ஜுராசிக் வேர்ல்ட் ரிபல் ரிலீஸ் ஆகுது. யாருக்கு படத்துக்கு போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. நாங்கள் அன்றைக்கி போனான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். போயிட்டு ரிவ்யூஸ் கொடுக்கலாம். நான் மெயினாக பார்த்தா நம்ம டீரக்ஸ்க்காக நம்ம போகிறோம். ஆமாங்க, ரிவ்யூஸ் கொடுக்குறோம். ரிவ்யூஸாக எதில் கொடுக்க போகிறோன்னா நாங்கள் சேனலில் நாங்கள் எதில் கொடுக்குறோன்னு நம்ம சேனல்லே கொடுப்போம். மெயினாக பார்த்தோம் KSK லைன் KSK லைன்லாம் கொடுக்கலான்னு எல்லாமே ஒரு ஐடியாவில் போகிறோம். ஐ மீன் எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்குது. கேங் பேர் என்னன்னா AKS. அதில் இவர் நாங்கள் தான் ஒரு ஹெட்டு. நாங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து அதான் இருக்கலான்னு இருக்கோம். ப்ளஸ் AKSன்னு ஒரு கேங் ஓப்பன் பண்ணலான்னு நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம். கேங்கில் சேனல்டா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது நம்ம சார் பார்த்தீங்க கேங்குன்னு சொன்னது ஒன்றும் இல்லை, அது சேனல் கேங்குன்ட்டியா பயப்புல. நீங்கள் பெரிய கேங் மாஃபியா கேங்கெல்லாம் வச்சு நாங்கள் நடத்துகிறோம் செய்கிறோம்னு நினச்சிட்றாங்க. நாங்கள் ஒரு கேங் இருக்குது, ஆனால் என்ன சொல்ல அந்த கேங் கொஞ்சம் ஒரு கோளாறு பீஸு. நாங்கள் கோளாறு கேங்கு தான், ஆனால் ஷார்ப்பான கேங்குங்க. சார் சொல்லிட்டார்ல. இப்போ அது பாயிண்ட் இல்லை நமக்கு என்ன பாயிண்ட்னா, இப்போ நாங்கள் இந்த கேங் ஐடியாலாம் இல்லை. KSK லைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கைஸ், உங்களுக்காக பேசுகிறேன்.
மானத்தை காப்பாத்திருங்கடா. தலை பேசிட்டாருங்க. தலையோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம தளபதி சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எல்லா வீடியோக்கும் லைக் கொடுங்க. பாஸ் ஜாலியா இருக்கார் போல. பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்னைக் பாப்பா விட்டாச்சு. உண்மையிலே வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கேஎஸ்கே லைன் அப்படின்னு சொல்லி சேனலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதெல்லாம் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிக்கிறேன். இந்த சேனல் உண்மையை சொன்னால் ஒரு 20லாம் கிடையாது, அந்தளவுக்கு அந்த சேனல் சீனால ஒரு 5 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணி இந்த ஆர்எஸ் அக்வேரியம் இன் ஹோம் இந்த ஆர்எஸ் இந்த சேனல் ஓப்பன் ஆகிட்டுல உண்மையை இந்த சேனலுக்கு பண்ணல அந்த சேனல் ஓடி இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு எல்லா வீட்டில் அம்மா அப்பா ஒரு கிலோ ஒரு திட்டு சண்டை என்னன்னு சொல்ல தெரில, அதனால பார்த்தா இப்போ இந்த சேனல் ஓடிட்டு இருக்கு. பெரிய லெவலில் 601 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோவில் போட்டு உடச்சி விட்டேன் நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ட்டு. இன்னொரு பார்த்தீங்கன்னா 1K நம்ம அடிக்கிறோம். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓடிட்டு இருக்கணும். 60 நின்றுச்சு இந்த சேனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் க்ரோ ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தா நேற்று நம்ம மட்டும் நேற்று தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பேசி செஞ்சு திரும்பி அந்த சேனலை ரீஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தா ஒரு 8 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இப்போ கரெக்டாக சொல்கிறேன் 68, அதாவது 86 ஸ்டாப் பண்ணிட்டியா? பார்த்தீங்கன்னா 86 தப்பாக சொல்லிட்டு 68 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? ஒரு ப்ளூ கலர் இந்த பேக்ரவுண்டோட ஒரு நீலா முன்னாடி ஒரு சிங்கம் நிற்கும், அவ்வளோதான் சேனல். இந்த லைன் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஆளும் நீங்கள் பார்க்குற சிங்க தாங்க. நீங்களாம் எங்களுக்காக போடுங்க. நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் லைக் போடுறீங்களோ இந்த சேனலுக்கு அதே போல் அதுக்கும் போடுங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதாகி உங்களை இன்னும் என்ன சொல்ல திண்டுக்கல்லே நாங்கள் சுற்றி காமிக்கிறோங்க காய்ஸ். சிறுமலைக்கு போய் காமிக்கிறோம், கொடைக்கானல், ஆமாங்க, திருப்பரங்குன்றம், சென்னை. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அடுத்தது அங்கே இருக்க எல்லா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். அலசி அப்போ 6000 அதில் பெரிய ஃபிஷ், இம்போர்ட்டர் ஃபிஷ் நிறைய ஃபிஷ். ஏன்னா ஃபுல்லாகவே இப்போ கேஎஸ்கேலே போகலான்னு இருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா இது மட்டும் ஏறிடுச்சுன்னா கொலாபரேஷன் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அடுத்து UK போய் அங்கே இருக்க ஃப்ரெஷ் மீன் எதாச்சும் போய் பார்த்துட்டு தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு நம்ம பாண்டி கட்டி அந்த பாண்டி இங்கே பாருங்க பிளான். நாங்கள் இப்பயே ஒரு புக்கு டைரியில் போட்டோம் பிளான் என்னென்ன பண்ணோம் எதுலாம் பண்ணலாம். டைரியில் பாஸ்ட் நடந்தது ப்ரெசன்ட் நடக்கிறாங்க எழுதுவாங்க. நம்ம டைரியில் ஃபியூச்சர் நடக்கிற பற்றி நம்ம எழுத போகிறோங்க. இப்போதைக்கு எழுத ஃபுல்லாக கரெக்டாக தாங்க போகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதே மாதிரி தான் கேஎஸ்கே லைன் சேனல் ஓடாதுன்னு சொல்லி டைரி எழுதுனே நடந்துருச்சு. ஆர்எஸ் அக்வேரியம் இன் ஹோம் நான் இன்னும் 600 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இந்த 10th லீவில் நடக்கும்னே நடந்துச்சு. அது இன்னும் 1 வருஷமாச்சு அந்த மாதிரி எழுதி நான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னால் செய்வோம். இதே மாதிரி எத்தனை சேனலுக்கு நம்ம இதே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலிகேட்டர் சேலிங் வீடியோன்றப்ப நம்ம வெளியில் சைக்கிள்லையும் நல்லா சம்மர் ரைடு போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ராவலிங் வீடியோ. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்னடா செகண்ட் வேறு எங்கேயா போயிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச பர்த்டேக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் மான்ஸ்டர் பீஸ் வாங்குறதுக்கு. அதுக்கும் அந்த ட்ராவலும் எல்லாம் நம்ம பிளான் போட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி பிளான் போட்டு வச்சோங்க நாங்கள் ப்ரோ எல்லாம் சேர்ந்து. ஆனால் என்ன கேஎஸ்கே லைனில் போடலான்னு போனால் முடியல. ஸோ இந்த சேனல்லே போட்டாச்சு. பட் இந்த சேனல் ரன் ஆகும், அந்த சேனல் ரன் ஆகும். புதுசாக ஒரு சேனல் ரன் ஆகுங்க 10th லீவில். இந்த போர்டு எக்ஸாம் நாங்கள் 10th முடிச்சு போர்டு எக்ஸாம் முடிச்சு நாங்கள் அடுத்த இந்த 3 மாதம் லீவில் நாங்கள் இப்போ இந்த புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே சரி, அந்த சேனல் இன்னும் நிறைய வீடியோ போடுறோம் அட்வென்ச்சரோட. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். நீங்கள் நினைக்கிறமே ஐயோ நீங்கள் வாய் பேச்சா நினைக்காதீங்க. கன்ஃபார்ம் அட்வென்ச்சரோட நாங்கள் வாய் பேச்சோட கையிலாரங்க நிறையா பேசுவோமா காய்ஸ்? நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ எங்களை நாங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இதே நாங்கள் ஓட வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு துயரப்பட்டு ஒவ்வொரு மீனையும் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினோங்க. இது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம் இந்த சேனலை.
ஆனால் எங்கள் கேஎஸ்கே லைனை தான் நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வரணும் ஒரு ஐடியாவில் வச்சோம். பட் அது முடியலை. என்ன சொல்ல, ஒரு சின்ன சண்டே ஆயிடுச்சு கேங்குள்ளே. அதனால தான் அவன் பிடிச்சி இது கிறுக்கவே பேசுகிறாங்க. கேங் கூட அங்கங்கே சண்டை, அதாங்க கேங் கூட கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு மறுபடியும். அதனால சேனல் ஓடாமல் ஒரு 4-3 பேராக பிரிஞ்சிட்டோம். அதில் ஒரு சேனல்னால் இந்த ஆர்எஸ் சேனல். காய்ஸ் மறுபடியும் நாங்கள் கேஎஸ்கே லைனை ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சொல்ல வந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக கேஎஸ்கே லைனாக தான் வரணும்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்துருச்சு. சரி விடுங்க, நோ ப்ராப்ளம். ஓடுதில்லை, அது வரைக்கும் மனசில் சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேஎஸ்கே லைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறோம். பட் இந்த சேனல் அங்கே ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ப்ரோ ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு ப்ரோ. கேஎஸ்கே லைன் ப்ரோ அதுவா ப்ரோ? அது ஒரு அதுவும் ஒரு வருஷம் இருக்குது. பட் அந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் என்னன்னா வெறும் ஒரு 22 தான் இருந்துச்சு அது சேனல். வரையும் கொஞ்சம் வீடியோ போட்டோம், ஏறிச்சு 60 ஏறிச்சு. 63 தொட்டோம், வரையும் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. சல்லுன்னு போச்சு வீடியோ போடலன்னு. சரி அவ்வளோதான், மூடி வச்சுட்டு போயிடலான்னு நாங்களும் விட்டோம். ஏன்னா அப்போ என்ன சொல்ல, நான் இந்த வீடியோ போடணும் அப்படி இப்படியும் சண்டேயாகவே நாங்கள் வீடியோ போட வேணான்னு சொல்லிட்டு அந்த சேனலே வேணான்னு விட்டோம். அதுக்கடுத்தான் புதுசாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடியே சும்மாவே வச்சுருந்தோம், யூஸ் பண்ணோம் அப்பப்போ. பட் இந்த சேனல் யாருமே அவ்வளோக்குன்னு வராது நினச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் இது ஹை லெவல் ஆகிடுச்சு காய்ஸ். ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய், see you.